இப்போ இண்டஸ்ட்ரியல் சைடுக்கு வரும். ஸோ இண்டஸ்ட்ரியல் சைடு வந்து நிறைய மோட்டர்ஸ்லாம் இருக்குது. அந்த மோட்டர்லாம் எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கு என்ன சார் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க? ஸோ இந்த மோட்டருடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ மோட்டர்னு வரும்போது 2 டைப் ஆஃப் மோட்டர் இருக்குது. ஒன்று ஏசி மோட்டர், ஒன்று டிசி மோட்டர். அப்போ டிசி மோட்டர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஏசி மோட்டர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அங்கேயும் இந்த பவர் டிரான்ஸ்ஃபர் தான் யூஸ் பண்ணுறாங்க சார். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு டிசி மோட்டருடைய ஸ்பீட் கண்ட்ரோல் இங்கே நம்ம செமஸ்டர் 3rd செமஸ்டரில் படிச்சிருப்போம். டிசி மோட்டர் ஸ்பீட் கண்ட்ரோல், டிசி மோட்டருடைய ஸ்பீட் கண்ட்ரோல். ஸோ டிசி மோட்டர் ஸ்பீட் கண்ட்ரோல் நம்ம லேபில் எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே செஞ்சுருக்கோம். ஒன்று வந்து ஆர்மேச்சர் கண்ட்ரோல், அனதர் ஒன் ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தட். ஸோ 2 மெத்தடில் பண்ணுறோம். ஒன் இஸ் தி ஃபீல்டு கரண்ட் கண்ட்ரோல் மெத்தட், ஃபீல்டு கரண்ட்டை வேரி பண்ணி ஃபீல்டு கரண்ட் கண்ட்ரோல் மெத்தட். அனதர் ஒன் ஆர்மேச்சர் கரண்ட் கண்ட்ரோல் மெத்தட். இதில் ஃபீல்டு கரண்ட் IF. அனதர் ஒன் ஆர்மேச்சர் கண்ட்ரோல் மெத்தட், ஆர்மேச்சர் கண்ட்ரோல் மெத்தட். இதில் ஆர்மேச்சர் கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம், IA யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம தெரியும், இந்த ஃபீல்டு கரண்ட் கண்ட்ரோல் மெத்தடை யூஸ் பண்ணும்போது எபோ ரேட்டட் ஸ்பீட், டிசி மோட்டருடைய ஸ்பீட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஸ்பீடோட ஹை ஸ்பீடுக்கு இதை யூஸ் பண்ணுறோம், எபோ ரேட்டட் ஸ்பீடுக்கு. ஸோ இது பிலோ ரேட்டட் ஸ்பீட், பிலோ ரேட்டட் ஸ்பீட். ஸோ 2 மெத்தட் யூஸ் பண்ணுறோம், ஃபீல்டு கரண்ட் கண்ட்ரோல் மெத்தட், அனதர் வந்து ஆர்மேச்சர் கரண்ட் கண்ட்ரோல் மெத்தட். ஃபீல்டு கரண்ட் கண்ட்ரோல் மெத்தட் பார்க்கும்போது அது மோட்டருடைய ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்களோ, ரேட்டட் ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை விட அதிகமான ஸ்பீடுக்கு அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1500 RPM கொடுத்துருக்காங்கன்னா அதை விட அதிகமான RPMத்தை நம்ம ரன் பண்ணுறதுக்கு ஃபீல்டு கரண்ட் கண்ட்ரோல் மெத்தடை போகிறோம். ஆர்மேச்சர் கரண்ட் கண்ட்ரோல் மெத்தட் 1500 RPM மோட்டருடைய ஸ்பீடு இருந்ததுன்னா அதை விட கம்மியான ஸ்பீடில் கொண்டு வரதுக்கு ஆர்மேச்சர் கண்ட்ரோல் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 2 மெத்தடில் நம்ம மோட்டருடைய ஸ்பீடை வேரி பண்ணலாம் சார். இது மோட்டருடைய ஸ்பீடுக்கும் இந்த கரண்ட்டுக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ், என்ன லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு மோட்டர் டிசி மோட்டருடைய பேசிக் ஈக்குவேஷன் தெரியும். டிசி மோட்டருடைய பேக் இஎம்எஃப் கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியும். ஸோ அதுலேருந்து கொண்டு வரோம். பேக் இஎம்எஃப் EB is equal to P pi Zn/60A அப்படின்னு பார்த்துருப்போம். Pன்றது நம்பர் ஆஃப் போல்ஸ், நம்பர் ஆஃப் போல்ஸ். பை ஃப்ளக்ஸ் த்ரூ தி காயில், ஃபீல்டு காயில், ஃப்ளக்ஸ் இன் தி ஃபீல்டு காயில், ஃபீல்டு காயில் வழியாக போகக்கூடிய ஃப்ளக்ஸ். Z நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ், number of conductors. N speed, RPM, revolution per minute, RPM. A types of winding, types of winding. எந்த வைண்டிங்கை யூஸ் பண்ணுறோம்? லேப் வைண்டிங்காக இருந்ததுன்னா லேப் வைண்டிங் A is equal to P, number of poles. வேவ் வைண்டிங்காக இருந்ததுன்னா A is equal to 2, ஃபிக்ஸடாக இருக்கும். இந்த A உடைய வேல்யூ டைப்ஸ் ஆஃப் வைண்டிங்கை பேஸ் பண்ணி மாறும். இதுதான் ஒரு பேசிக் ஈக்குவேஷன் ஆஃப் தி டிசி மோட்டர். ஸோ டிசி மோட்டருடைய பேசிக் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா EB, பேக் இஎம்எஃப் EB is equal to P pi Zn/60A. இது ஜெனரேட்டர் வந்தால் இது EGன்னு போட்டிருப்போம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இந்த EBன்னு EG EBன்னு போட்டிருப்போம். EB is equal to P pi Zn by ஒரு மோட்டரை தியரிட்டிக்கலாக ஜென்ரேட்டராக யூஸ் பண்ணலாம், ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாது. அது மாதிரி ஜெனரேட்டரை தியரிட்டிக்கலாக மோட்டராக யூஸ் பண்ணலாம், ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாது. ஸோ EB P pi Zn/60A. இதில் வெவ்வேறு பராமீட்டர் பார்த்துருக்கோம். நம்பர் ஆஃப் போல்ஸ், ஃப்ளக்ஸ், Z நம்பர் ஆஃப் கண்டக்டர், N ஸ்பீட், தென் A டைப்ஸ் ஆஃப் வைண்டிங். இப்போ ஒரு மோட்டர் கொடுத்துருக்காங்கன்னா இது நம்பர் ஆஃப் போல்ஸ் இது கான்ஸ்டன்ட், இது ஃபிக்ஸடாக இருக்கும், இது மாற்ற முடியாது. நம்பர் ஆஃப் போல்ஸ் நம்மளால் மாற்ற முடியாது, ஃபிக்ஸட். அதே மாதிரி நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ், அந்த மோட்டருக்குள்ளார இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆர்மேச்சர் கண்டக்டர் அதுவும் கான்ஸ்டன்ட், ஃபிக்ஸட். இது ரெண்டுமே ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ போத் ஆர் ஃபிக்ஸட். வேரஸ் இந்த ஃபீல்டு காயில், ஸோ அது வழியாக ஃபீல்டு கரண்ட் மாறும்போது அந்த ஃப்ளக்ஸு மாறும், இது வேரியபிள், ஃப்ளக்ஸ் மாறும். ஸோ அந்த ஃப்ளக்ஸு மாறும்போது அது ஸ்பீடும் மாறும், வேரியபிள். ஸோ இதுவும் வேரியபிள், இது ரெண்டும் வேரியபிள். வேரஸ் இதுவும் ஃபிக்ஸட், கான்ஸ்டன்ட். ஏன்னா நம்ம டைப் ஆஃப் வைண்டிங், லேப்பா வேவா அது ஃபிக்ஸடாக இருக்கும். அப்போ ஒரு மோட்டர் இருக்குன்னா அதில் இந்த பராமீட்டர்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வேறு இந்த 2 பராமீட்டர் மட்டும் தான் வேரியபிளாக இருக்கும். அப்போ இந்த EB is equal to
இதே ஃபார்முலாவை நம்ம இந்த கான்ஸ்டன்ட் தனியாக எடுத்துக்கிறேன். PZ60A இது கான்ஸ்டன்ட், இந்த பராமீட்டர்லாம் இன்ட்டு πn இது ரெண்டுமே வேரியபிள். இது தனியாக செப்பரேட் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த ஃபார்முலாலேருந்து பார்த்தீங்கன்னா EB இது ஒரு கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு K இன்ட்டு πn. K இஸ் தி கான்ஸ்டன்ட். இந்த PZ by 60A அதுக்கு போல K என்ற ஒரு வேல்யூ ஃபிக்ஸடாக வச்சுக்கிறேன். அது ஒரு வேல்யூ மாறாது. ஒரு மோட்டர் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் போல்ஸ் தெரியும், நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் தெரியும், ஸோ டைப் ஆஃப் வைண்டிங் தெரியும்னா இந்த வேல்யூஸும் மாறாது. இது அப்படி பேஸ் பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொண்டு வந்துடும். மீதி இருக்க இந்த ரெண்டு வேல்யூ தான் πn தான் மாறப்போகுது. ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ π இஸ் ஈக்குவல் டு EB by n. π இஸ் ஈக்குவல் டு EB by n அல்லது π இஸ் proportional to 1 by n. அப்போ இந்த ஸ்பீடும் ஃப்ளக்ஸும் இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல். ஸோ ஃப்ளக்ஸு ரைஸ் ஆச்சுன்னா ஸ்பீடு குறையும், ஸ்பீடு குறைஞ்சதுன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ளக்ஸு குறையும். ஸோ இது ஃப்ளக்ஸும் ஸ்பீடும் இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல். ஃப்ளக்ஸு இன்க்ரீஸ் ஆகும் ஸ்பீடு குறையும், ஃப்ளக்ஸு டிக்ரீஸ் ஆக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் நம்ம மோட்டர்லாம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலில் லேப் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது அந்த ஃபீல்டு டெர்மினல் ஓப்பன் ஆகி போச்சுன்னா மோட்டர் இனிஷியலாக ஹை ஸ்பீடில் ஓட ஆரம்பிக்கும். ஸோ ஃபீல்டு கரண்ட்டே இல்லை, ஸோ ஃபீல்டு டெர்மினல் ஓப்பன் ஆகிருக்கு, ஃபீல்டில் ரியோஸ்டார்ட் ஓப்பன் ஆகி போச்சு, ஃபீல்டு காயில் நம்ம சப்ளை கொடுக்கல, ஒழுங்காக கனெக்ஷன் இல்லை அப்படின்னும் போது ஃபீல்டு கரண்ட் 0. அப்போ ஃபீல்டு கரண்ட் 0 ஆச்சுன்னா ஃப்ளக்ஸு 0. அப்போ ஸ்பீடு இன்ஃபைனைட் வேல்யூஸ், ஹை வேல்யூஸ். அந்த இன்ஃபைனைட் வேல்யூஸ் போகும்போது நமக்கு ஃபியூஸ் போயிடும். ஸோ அதனால தான் ஸ்பீடு வந்து நமக்கு ஃப்ளக்ஸை பொறுத்து மாறிட்டு இருக்கு, இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல். அப்போ ஸ்பீடுக்கும் ஃப்ளக்ஸுக்கும் இன்டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல். ஸோ இது ஒரு ரிலேஷன்ஸ், ரைட். அடுத்தது இந்த பேக் இஎம்எஃப்க்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும். ஸோ EB இஸ் ஈக்குவல் டு, நம்ம ஒரு மோட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மோட்டருடைய ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷண்ட் ஃபீல்டு எடுத்துக்கிறோம். ஒரு ஷண்ட் ஃபீல்டு மோட்டர், செல்ஃப் எக்ஸைட்டட் மோட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ அதில் ஷண்ட் ஃபீல்டு எடுத்துக்கிறோம். Z இது AA. ஸோ இங்கே நம்ம சப்ளை கொடுக்குறோம் VT, டெர்மினல் வோல்டேஜ். ஸோ இங்கே கிடைக்கிறது தான் பேக் இஎம்எஃப் EB. ஸோ இதில் ஒரு ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் RA இருக்குது. ஸோ இந்த கரண்ட்டு தான் IAன்னு எடுத்துக்கிறோம். இந்த கரண்ட் IF, ஃபீல்டு கரண்ட் IF. செல்ஃப் எக்ஸைட்டட் DC மோட்டர் எடுத்துக்கிறோம். ஆர்மேச்சர் AA, ஃபீல்டு காயில் ZZ. ஸோ ஷண்ட் காயிலாக எடுத்துக்கிறோம். அந்த ஷண்ட் ஃபீல்டு வழியாக போகக்கூடிய கரண்ட் IF, ஆர்மேச்சர் வழியாக போகக்கூடிய கரண்ட் IAன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதிலேருந்து நமக்கு ஒரு ரிலேஷன் தெரியும். நம்ம கொடுக்கக்கூடிய டெர்மினல் வோல்டேஜ் VT ஈக்குவல் டு இங்கே கிடைக்கக்கூடிய பேக் EMF EB ப்ளஸ் ட்ராப் இன் தி ஆர்மேச்சர் IARA. நம்ம இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஆர்மேச்சர் காயிலுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதில் ஒரு ட்ராப் இருக்கும். ரெண்டுத்தையும் சேர்த்தாலும் நம்ம சப்ளை வோல்டேஜ். ஸோ பேக் EMF-ஆக கிடைக்கும், மீதி ஒரு ட்ராப்பாக கிடைக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா EB இஸ் ஈக்குவல் டு VT minus IARA. ஸோ EBக்கு another formula, terminal voltage minus IARA. அப்போ இந்த பேக் EMF டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃப்ளக்ஸை பொறுத்து மாறும். அதே மாதிரி இந்த பேக் EMF டிபெண்ட்ஸ் ஆன் தி IA. ஏன்னா இதில் இந்த டெர்மினல் வோல்டேஜ் நம்ம இன்புட் டெர்மினல் 230 வோல்ட், அது நம்ம ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டால் இது மாறாது. ஆர்மேச்சருடைய ரெசிஸ்டன்ஸும் உள்ளார காயில் கொடுத்துருங்க, அதுவும் மாறாது. ஒன்லி இந்த லோட் கரண்ட் IA மட்டும்தான் மாறப்போகுது. இந்த மோட்டரை லோட் பண்ண IA மட்டும் மாறும். IA மாற இந்த பேக் EMF மாறும். அப்போ பேக் EMF வந்து மோட்டரில் எதை பொறுத்து இருக்குன்னா ஃப்ளக்ஸை பொறுத்து இருக்குது, ஸ்பீடை பொறுத்து இருக்குது, அனதர் ஒன் அந்த IAவை பொறுத்து, இந்த 3 பேராமீட்டரை பொறுத்து இருக்குது. ஸோ அனதர் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா டார்க் T. இது நான் ஜென்ரலாக டைரெக்டாக கொண்டு வந்துடுறேன். T இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு ஃப்ளக்ஸ் அண்டு IA. இது ஒரு ரிலேஷன் வரும். டார்க்ன்றது உந்து விசை, சுழற்சி முறை, மோட்டார் சுழறதுக்கு வேண்டிய உந்து விசை, தமிழில் சொன்னால் உந்து விசை. ஸோ அது ப்ரொப்போர்ஷனல் டு ஃபீல்டு கரண்ட் அண்டு IA. ஸோ இது ரெண்டுத்தையும் பொறுத்திருக்கு சார். அப்போ இந்த மோட்டர் அப்படின்னு வரும்போது, DC மோட்டர்னு வரும்போது, ஸோ அந்த DC மோட்டர் வந்து டார்க் எதை பொறுத்திருக்கு, பேக் EMF எதை பொறுத்திருக்கு, இதை பேஸ் பண்ணி நம்ம 2 மெத்தடில் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஆர்மேச்சர் கண்ட்ரோல் மெத்தட், ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தட். ஸோ இந்த ஆர்மேச்சர் கண்ட்ரோல் ஃபீல்டு கரண்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு கரண்ட்டை வேரி பண்ணுறோம். எபோவ் ரேட்டட் ஸ்பீடு
ஃபீல்டு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண ஸோ பை இன்க்ரீஸ் ஆகுது, அல்லது பை குறைக்கிறோம், ஃபீல்டு கரண்ட்டை குறைக்க ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது, எபோவ் ரேட்டட் ஸ்பீட் போகுது. ஆர்மேச்சர் கண்ட்ரோல் மெத்தடில் ஐஏவை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இதில் ஐஎஃப்பை குறைக்கிறோம், இதில் ஐஏவை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஐஎஃப் குறைக்க இந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த பை ஃபீல்டு ஃப்ளக்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபீல்டு கரண்ட். ஃபீல்டு ஃப்ளக்ஸ் பை ப்ரொபோர்ஷனல் டு ஐஎஃப். அப்போ இந்த ஐஎஃப் டிக்ரீசஸ், பை டிக்ரீசஸ். ஸோ தேர்ஃபோர் ஸ்பீட் n இன்க்ரீசஸ். அப்போ இந்த ஃபீல்டு கரண்ட் மெத்தடில் நமக்கு ஃபீல்டு கரண்ட்டை குறைக்கிறோம், ஃபீல்டு கரண்ட்டை குறைக்க ஸ்பீடு ரைஸ் ஆகுது. அப்போ ஃபீல்டு கரண்ட்டை குறைக்க ஃப்ளக்ஸு குறையுது. ஸோ அதனால் அது ஃபீல்டு வீக்கனிங் மெத்தடுன்னு பேர். ஸோ ஃபீல்டு வீக்கனிங் மெத்தட், ஃபீல்டை நம்ம குறைக்கிறோம், ஃப்ளக்ஸை குறைக்கிறோம், ஃபீல்டு வீக்கனிங் மெத்தட். இந்த மெத்தடுக்கு வரும், ஆர்மேச்சர் கண்ட்ரோல் மெத்தடுக்கு வரும். ஸோ இந்த ஆர்மேச்சர் கண்ட்ரோல் மெத்தடில் ஐஏவை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ வென் ஐஏ இன்க்ரீசஸ், ஸோ ஐஏ இன்க்ரீஸ் ஆக ஸோ இந்த இடத்துல ஐஏ இன்க்ரீஸ் ஆக இபி, ஸோ ஃப்ளக்ஸ் வந்து குறையுது. ஸோ இந்த பேக் இஎம்எஃப் குறையுது, ஐஏ இன்க்ரீஸ் இந்த ட்ராப் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்போ இந்த பேக் இஎம்எஃப் குறையும். அப்போ இந்த பேக் இஎம்எஃப் குறையும் போது ஸோ இந்த இபி குறையுது, அதனால் ஸ்பீடும் குறையும். ஸோ இபி, ஸோ அப்போ இங்கே இபி ப்ரொப்போர்ஷனல் டு n. அப்போ ஐஏ இன்க்ரீஸ் ஆக இபி டிக்ரீசஸ். ஸோ இபி டிக்ரீஸ் ஆகுது, தேர்ஃபோர் ஸ்பீட் டிக்ரீசஸ். அப்போ இங்கே மோட்டரில் ஐஏ லோட் பண்ண ஐஏ இன்க்ரீஸ் ஆகுது, ஆர்மேச்சர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆர்மேச்சர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆக பேக் இஎம்எஃப் இபி இன்க்ரீஸ் ஆகுது, பேக் இஎம்எஃப் இபி டிக்ரீஸ் ஆக ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல பிலோ ரேட்டட் ஸ்பீட் கொண்டு வரும், இது எபோவ் ரேட்டட் ஸ்பீட். அப்போ இங்கே ஐஎஃப் ஃபீல்டு கரண்ட் டிக்ரீசஸ், ஸ்பீட் இன்க்ரீசஸ். ஸோ இங்கே ஐஏ இன்க்ரீசஸ், ஸ்பீட் டிக்ரீசஸ். ஸோ இந்த ஃபீல்டு கரண்ட் மெத்தட், ஆர்மேச்சர் கரண்ட் மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபீல்டு கரண்ட் மெத்தட் ஃபீல்டு வீக்கனிங் மெத்தட்னு சொல்கிறோம், ஃபீல்டை வீக்கன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம், ஐஎஃப் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்பீடு டிக்ரீஸ், ஸ்பீடு வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் பவர், ஏன்னா இங்கே ஃபீல்டு கரண்ட்டு ஸ்பீடு தான் மாறுது. ஸோ இந்த டேர்ம் இது எதுவுமே மாறலை, கான்ஸ்டன்ட் பவர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஏன்னா ஐஏ நம்ம கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கான்ஸ்டன்ட் பவர் ரீஜன் பேர், இதுக்கு பேர் வந்து கான்ஸ்டன்ட் பவர் ரீஜன். கான்ஸ்டன்ட் பவர் ரீஜன். வேறஸ் இந்த மெத்தட் ஆர்மேச்சர் கண்ட்ரோல் வந்து கான்ஸ்டன்ட் டார்க் ரீஜன். டார்க் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், கான்ஸ்டன்ட் டார்க் ரீஜன். ஸோ ஃபீல்டு வீக்கனிங் மெத்தட், கான்ஸ்டன்ட் மெத்தட் பேர்.